நேயர்களே, அன்பு மருமகனே, நான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இப்ப எனக்கு வந்து சென்னையில இருக்க மாதிரி இல்ல கேரளால இருக்க மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே. ஒழுகல் நிறைந்த ரொம்ப மோசமான வீட்டில் வசிச்சுட்டு வந்த ஆள் நான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பெரிய கனவாக இருந்த போது நிம்மதியாக ஒரு வீடு வேணும், எங்களுடைய குழந்தைகளாவது ஒரு நல்ல வீட்டில் வசிக்கணுங்கிற அந்த கனவை தாண்டி வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. இது ஆக்சுவலாக ஹவுஸ் இல்லை, இது ஹோம். தயவு செய்து இதை வந்து நீங்கள் சிமெண்ட் போட்டு மூடாதீங்க, இது மூச்சு விடும் அப்படின்னு. ஆனால் அது உண்மைதான், மூச்சு விடும் தான். ஹீரோயின் ஓபன் பண்ணி இப்படி எல்லாம் வந்து நிப்பாங்கல, அதெல்லாம் பாத்துக்கிங்களா? ஹீரோ இருக்காரு, ஹீரோயின் வரணும்ல, வாங்க வாங்க. வெண்பனி மலரே உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே. ஈகோனா என்னக்கா? சொல்லியிருக்கேன் பல. நீயா நானா அப்படின்ட்டு இருக்கிறது தானே. நீயா நானா என்னுடைய கனவு நினைவாயிடுச்சு அப்படிங்கிறது அது மேலோட்டமா தெரியல. ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற நம்ம யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா தமிழுக்கு தான். தமிழ் இல்லைன்னா நாங்க இல்லை. ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. ஸோ எஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேமஸான செலிபிரிட்டியோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். அவரை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் விஜய் டிவியோட வாய்ஸாக இருந்தார். நிறைய படங்களுக்கு நிறைய ஷோஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்காரு. எஸ், நன் அதர் தென் கோபி நாயர் சார் தான் இருக்காரு. ஸோ அவரோட வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அந்த வீட்டில் போயிட்டு அவரோட வீடு எப்படி இருக்குது அதெல்லாமே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போவோம். ஒரு ஆஸ்பீஷியஸான மங்களகரமான ஒரு ஃபீல் இருக்கு. ஹலோ, வணக்கம் 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 வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி விலாசம். ஆஹா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க வீட்டு பார்த்த உடனே அந்த வைப் பார்த்த உடனே ஒரு டெம்பிள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஃபீல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடை கட்டினது. ஆமா, சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ். ரொம்ப சந்தோஷம். உங்க வீட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஆர் யூ ரெடி சார்? எஸ். ஆர் யூ ரெடி மேம்? எஸ், ரெடி. எஸ், வாங்க நல்லா ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க. சார், சென்னையில் இருக்கோம். ஓகே. அப்படியே அந்த டிராஃபிக்லாம் தாண்டி அப்படியே கொஞ்சம் தூரத்தில் வந்தால் ஒரு அழகான ஒரு நிம்மதியான ஒரு குவைட்டாக ஒரு இடம். நம்ம இந்த கேரளா ஸ்டைல் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சென்னையில் ஒரு கேரளா ஸ்டைல் வீடாக இருக்குது உங்களுது. வெளியில் அவுட்டர் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உள்ளே என்ட்ராகிறப்பையும் அப்படியே அந்த ஒரு மங்களகரமான வைப்ஸ், அந்த ஃபீல் அதெல்லாம் இருக்குது. உங்கள் ட்ரீம் ஹவுஸ் சொல்லாமா சார்? டெஃபினட்டா ட்ரீம் ஹவுஸ் தான். சொல்லு. ஆமா, நீ சொல்லு. கண்டிப்பா. எத்தனை வருட கனவு நம்மளோடது? ஒரு 13 வருடம் 14 வருட கனவு. அந்த வீடே அப்படின்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைச்சிருந்தோம். ஓகே. ஸோ என்னதான் நம்ம நினைச்சாலும் நம்ம நினைக்கிற எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இல்லை இல்லையா? பட் எங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு கிருஷ்ணனோட ஒரு இதனால அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல ஆர்கிடெக்ட் அங்கிள் அமைஞ்சாங்க. ஸோ நம்ம நினைச்ச எல்லா விஷயத்தையும் அவர் காதில் கேட்டுட்டு அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப மோசமான வீட்டில் வசிச்சுட்டு வந்த ஆள் நான். ஒழுகல் நிறைந்த ரொம்ப மட்டமான சுவர் இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருந்து வந்த ஆள் தான் நான். அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன பெரிய கனவாக இருந்துற போகுது, நிம்மதியாக ஒரு வீடு வேணும், குறைந்தபட்சம் எங்களுடைய குழந்தைகளாவது ஒரு நல்ல வீட்டில் வசிக்கணுங்கிற அந்த கனவை தாண்டி வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ இது மனசுக்குள்ளேயே இருந்தது. கனவு மட்டும் கண்டா பத்தாது,
அதை நோக்கி அந்த இலக்கை நோக்கி ஓடணும்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் நினச்ச விஷயம் என்னன்னா, முன்னாடி வந்து ஒரு கோவில் இருக்கணும், பின்னாடி ஒரு வாய்க்கால் இருக்கணும், பக்கத்தில் ஏதாவது இப்படியெல்லாம் ஒரு ஒரு விஷயமும் நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். பட் இது எல்லாமே இங்கே கிடைச்சிருக்கு. அப்படியே அந்த சைடு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் நீங்க கோவில் நேரா அந்த பூஜா முறியிலிருந்து நேரா பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாமி தான், காமாட்சி அம்மன் காமாட்சி கோவில் அம்மன் கோவில் இருக்கு. கோபுரம் தான் தெரியும். அப்படியே வீட்டுக்கு பின்னால வந்து ஒரு ஒரு கெனால் ஒரு வாய்க்கால் ஓடுது. இதெல்லாம் நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாமே அதான் நம்ம ட்ரீம் பண்றோம் எல்லாமே கிடைக்குமானா டவுட் தான். பட் ஆனா அப்படி இல்ல. ஏதோ நான் சாமி இதுல வந்து இருந்து மாறுபடுறேன். கனவு காணணும். கனவு இல்ல காணலாம். கனவு காணணும், அதை நடக்கும், நோக்கியே நடக்காதுன்னு நான் சொல்லல. பட் அதுக்கு நிறைய முயற்சி பண்ணணும். அது முயற்சி ஒரு பண்ணாம தவம். அது கிடைக்கல. ஆமா, அது உண்மை. ஏன்னா இது வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்லிடலாம். இது ஒரு கனவு, எங்களுடைய கனவு நினைவாயிடுச்சு அப்படிங்கிறது அது மேலோட்டமா தெரியலாம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிற உழைப்புன்னு ஒண்ணு இருக்கு, முயற்சின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம கனவு மட்டும் கண்டா முடியாது இல்லையா? ஆமா. சார் இன்னொன்னு கனவு கண்டாலும் ஒரு அனுகிரகம் வேணும்னு நான் நினைக்கிறேன். பாக்குறாரு நான் இல்ல கஷ்டப்பட்டு மாதிரி இல்ல 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 அப்படியெல்லாம் அவர் சொல்ல முடியாது. கஷ்டப்பட்டிருக்காரு, நான் இல்லைன்னு இல்ல, சொல்லல. நம்ம அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல ஏன்னா, கஷ்டப்பட்டாலும் வீடு இப்ப கட்டியிருந்தா ஒரு மாடர்ன் ஹவுஸா வேற மாதிரி எல்லாம் கூட வந்திருந்திருக்கலாம். பட் நம்ம ட்ரீம் பண்ணதை கொண்டு வந்திருக்கோம்னா அது நான் டெய்லி நாங்க கேட்ட அந்த விஷயம் தான் இது சாமி பண்ணி ஆக்சுவலா கொடுத்திருக்காரு. ஹவுஸ் இல்ல, இது ஹோம். ஹோம். அது வந்து ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த வீடு வந்து ஒரு குழந்தை மாதிரி இப்போ நாம் அதுக்கிட்ட பேச முடியும். இது நம்மளுடைய ஒரு உறவு தான். அது நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும். இப்போ வந்து இந்த வீடு வந்து எங்களுக்கு நிறைய நன்மைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் லீட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு விதத்தில் இந்த வீடு முக்கியமான காரணமாக நாங்கள் நினைக்கிறோம். இதை வந்து முதல்ல சொன்னதா மறுபடியும் திரும்ப சொல்கிற மாதிரி இருக்குது. இது தற்பெருமை எடுத்துக்க வேண்டாம். நான் வந்து ஒரு கடைநிலை கலைஞன். நான் வந்து வாய்ஸ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப கடைநிலை கலைஞன். நான் இப்போ என்னால் வந்து இது முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கிற ஓட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னால் இருந்த உழைப்புன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னால் இருந்த முயற்சின்னு ஒன்று இருக்குது. அப்போ என்னால் முடியும் போது ஏன் உங்களால் முடியாதுங்கிறது தான் கேள்வி. அப்போது முடிஞ்சிருக்கு. அப்போது ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம உழைப்பை நம்ம செலுத்தணும்னா கண்டிப்பாக எதுவுமே சாத்தியம்ங்கிறது தான். அதெல்லாம் தாண்டி மனிதர்களை தாண்டி கடவுளை தாண்டி நம்ம யாருக்காவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக தமிழுக்கு தான். அது இல்லைன்னா இது சாத்தியமே இல்லை. அதாவது தமிழன்னை நான் ரொம்ப எக்ஸாஸ் பண்ணி பேசுகிறத நீங்கள் நினைக்க வேண்டாம். எக்ஸாசுரேஷன் இல்லை, அது உண்மை. அது தமிழ் இல்லைன்னா நாங்கள் இல்லை. அது தமிழன்னை போட்ட ஒரு பிச்சை. நாங்கள் அந்த பிச்சையில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அதனால் எனக்கு சோறு போடுறது தமிழ் தான். அது அந்த தமிழன்னை என்னுடைய கருணை தான் இந்த இல்லம். சூப்பர் சார். சார் கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும் சார். ஒருத்தருக்கும் நீங்கள் ஒரு பேர் வச்சுருப்பீங்களா சார் நம்ம வீட்டில்? ஸோ இது என்ன பிளேஸ் இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. மேம் சொல்லுங்கள் மேம். இது வந்து நீங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் ஒரு டிவைன் ஃபீலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணது தான். ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது நினச்சோம் மழை வரும்போது நனையணும், அதெல்லாம் பண்ணோம். இப்போ பார்க்கும்போது அது ஒரு நாளும் ஒருத்தரும் வந்து பார்க்கும்போதும் ஏதோ ஒரு சக்தி சாமியோடைய ஒரு இது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இதாகிட்டே போதும். ஒரு பாசிட்டிவ் வைப் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே போகிறது மட்டும் நாங்கள் உணர்றோம் இந்த இடத்துல. இது பேர் என்ன? இது பேர் என்னன்னு கேட்டு இது நடுமுற்றம். நடுமுற்றம் அப்படிங்கிறது ஒரு வீட்டுடைய சென்டர் ஆஃப் தி நடுமுற்றம். ஓகே, நடுமுற்றம். இது வந்து ஆமா கல்லா சார்? இது வந்து கல் இல்ல, கல்லு மாதிரி இருக்குல்ல, கல்லு மாதிரி அந்த ஃபீல் கல்லு. ஓகே தேங்க்ஸ். ஏன்னா கல்லு மாதிரி நாங்க கருங்கல் மாதிரி ஒரு ஃபினிஷ்ல பண்ணணும்னு நினைச்சோம். பட் இது கருங்கல் கிடையாது. கோவில்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணோம். சாரோட டீம் தான் வந்தாங்க. அவங்க தான் வந்து இது வந்து சிமெண்ட்ல அங்க இருந்து ஆட்கள் வந்தாங்க. கேரளால இருந்து ஒரு டீம் வந்து அவங்க ஒர்க் பண்ணது. இது பேர் வந்து சௌபானம்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த வாசல்ல ஏறி வரும்போதே தெரிஞ்சிருக்கும், பெருசா இருக்கும். ஓகே, அது இது எல்லாமே சௌபானம்னு சொல்றது. சரி, இது எவ்வளவு வெயிட்? இது இருக்கும், நீங்க தூக்கி பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வாங்க மேம், தூக்குங்க. சார் ஆமா, இது நியர்லி 23ல இருந்து 25 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன்ல. இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டா தெரியல. ஆமா, பட் நான் இருக்கும். இது வந்து இதுதான் பிராஸ், பித்தளை. இது வந்து பிராஸ்.
பிராசூர் ஓகே, மழை பெஞ்சா உள்ள வராதுல்ல? வரும். இது வந்து நம்ம இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ம். மழை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா Open பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். விட்டுருவோம். தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டா தண்ணி உள்ள ஃபுல்லாக வந்துடும். அது ஒரு நல்ல ஃபீலாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சார். அது நல்லா இருக்கும். இது நடுமுற்றம் அப்படிங்கிறது வந்து ஐம்பூதங்கள், ஓகே. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இது எல்லா ஊர்லேயுமே இருக்கு இல்லை, எங்கேயும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு நடுமுற்றம் வச்ச ஒரு வீடாக இருக்கு அப்படின்னா அது வந்து வாஸ்துவே பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா அது ரொம்ப ஐஸ்வர்யமான ஒரு வீடுன்னு சொல்லுவாங்க. 5 விஷயமும் வீட்டுக்குள்ளே வரும்போது. நம்ம அப்படியே உட்காரலாமா? உட்கார்ந்து கூட பேசலாம்ல. இப்படியே உட்காருங்க சார். இப்படியே உட்காருங்க. கேரளாவில் ஒரு டெம்பிள்லாம் போகிறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த ஞாபகங்கள் வருது இங்கே உட்கார்றப்போ, அந்த ஃபீலாக. அந்த ஒரு ஆமை ஒன்று இருக்கு பாருங்க. ஆமாம் சார், அது கேட்கணும்னு நினச்சேன். அது வந்து வாஸ்து ஆமை தான். ஓகே. ஜெனரலாக யார் வீட்லேயும் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமை இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க சார் வீட்டில். இல்லை, ஆக்சுவலாக அது தப்பு. ஆமை வந்து எப்படின்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஆக்சுவலாக அது நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்க, ஆமை ரொம்ப ஸ்லோ, அது இது அப்படின்னு நினைச்சிடறாங்க. பேட் சைனாக நினைக்கிறாங்க. அது கிடையாது. அது வந்து ரொம்ப அமைதியாக நிதானமாக யோசிச்சு பண்ணும் அது எல்லா விஷயத்தையும். ஸோ அது ஐஸ்வர்யம் தான். அது எங்கேயோ தப்பாக சொல்லியிருக்காங்க, என்னன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி கூட நிறைய கட்டம்லாம் இருக்கும். ஆமாம். மேம் இது முற்றம், இது நடுமுற்றமா? நடுமுற்றம். அது மேம் அது வந்து டைனிங் ஏரியா. அது டைனிங் ஏரியா. ஓகே. இந்த பக்கம் வந்து லிவிங் ஏரியா. அந்த சைடு கிச்சன். இந்த பக்கம் ஒரு ரூம். ஒரு பெட்ரூம் இருக்காங்க. அங்கே ஒரே ஒரு பெட்ரூம். எனக்கு கீழே ஒரு பெட்ரூம் வேணும் பெரியவங்களுக்காக. நைஸ். அதனால உள்ள பையன் படிச்சுட்டு இருக்கான். பார்த்தோம், சின்சியராக படிச்சுக்கிட்டு இருந்தாரு சார். அப்படியே போவோமா சார்? நம்ம போகலாம். உங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லுங்க, போகலாம். வாங்க சார். சார் இது டைல்ஸே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே சார். இது என்னது சார்? இது ஆத்தங்குடி. காரைக்குடி பக்கத்தில் இருக்கிற ஆத்தங்குடிங்கிற ஒரு வில்லேஜில் செய்யக்கூடிய ஒரு டைல். இது வந்து ஹேண்ட்மேடு டைலு. ஓகே. இது வந்து அங்கே காரைக்குடி சார்ந்த அந்த மக்களுக்காக ஸ்பெஷலாக செய்யப்பட்டது. இது ஒன்லி ஆத்தங்குடியில் மட்டும்தான் அது ஸ்பெஷலு. அதனுடைய மண், அந்த தண்ணி, அது ஹேண்ட்மேடு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய காலடி படப்பட இது பாலிஷ் ஆகிட்டே இருக்கும். முட்டு வலி, கால் பாதம் வலி இதெல்லாம் எதுவுமே வராது. நீடித்து உழைக்கும். நம்ம வெட்டிஃபைட் டைல்ஸு அல்லது மார்பிள் எல்லாம் போடுறதை விடவும் இது வந்து சிறந்த டைல்ஸ். குளிர்ச்சி. ஆமாம், இது முக்கியமாக சொல்லணும். நிறைய விஷயம் நேச்சரோட இருக்கும். ஓகே. ஆமாம், நீங்கள் வெளியிருந்து உள்ளே வந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அது ரொம்ப வெயில்ல இருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னம்னா ஒரு மாதிரி குளிர்ச்சி. இப்போ எனக்கு வந்து சென்னையில் இருக்க மாதிரி இல்லை, கேரளா இருக்க மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே வந்தோடனே. அந்த வைப் இருக்குது எனக்கு. ஆமாம், நைஸ் சார். அது செவிட்ரிலையும் வந்து ஒரு டிசைன் சொல்ல வச்சுருக்கீங்க. இது டிசைன் இல்லை, நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண எல்லா கல்லுமே இதுதான். ஓகே. இது ரொம்ப இது கல், இது செங்கல் தான். இது மேங்களூர்ல இருந்து தெரிவிக்கப்பட்டது. ஓகே சார். ஆமாம். இது நாங்கள் இதனுடைய பயனும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியே இருந்து ரொம்ப சூடு உள்ளே வராது, ரொம்ப குளிரும் உள்ளே வராது. எல்லாத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணி ஃபில்டர் பண்ணி அனுப்பக்கூடிய ஒரு இது ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் உயிர் இருக்குது. ஓகே. இது வந்து லாரி பேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியாவினுடைய ஒரு தலை சிறந்த ஒரு ஆர்கிடெக்ட், அவர் தான் சொன்னது. என்னன்னா, செங்கற்களுக்கும் உயிர் உண்டு, தயவு செய்து இதை வந்து நீங்கள் சிமெண்ட் போட்டு மூடாதீங்க, ஓகே, இது மூச்சு விடும் அப்படின்னு. ஆனால் அது உண்மைதான், மூச்சு விடும் தான் அது. நம்ம ஒரு சில இடங்கள்ல இதை பயன்படுத்தியிருக்கோம், நம்மளால் எங்கே முடியுமோ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் நம்ம பண்ணல. அதனால இது உண்மையிலுமே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இது வந்து ஒரு பிரிக் தான். இது ஒரு பிரிக். இது ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலி ஒரு பிரிக். அது அங்கேருந்து தான் வருது. அது எப்படி ஆமாம், நம்ம வீடு ஃபுல்லாகவே நம்ம அதுதான் இது பண்ணியிருக்கோம். டைலுக்கு வந்து ஆத்தங்குடி எப்படி ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி தான் காசர்கோடு, மலப்புரம், மேங்களூர். ஓகே. இந்த மலப்புரமில் காசர்கோடு அண்டு மேங்களூர், மங்களூர் கர்நாடகாவில், அந்த ஊர் வந்து இந்த கல்லுக்கு ரொம்ப ஃபேமஸ், அந்த மண். சூப்பர் சார். இது ஒரு செங்கலோட ப்ரைஸ்லாம் எவ்வளோ சார் வரும்? இது எனக்கு தெரிஞ்சு 40. அப்பாக்கிட்ட எல்லாமே அவர்கிட்ட டீட்டெயிலாக நம்ம கேட்டு பார்ப்போம். ஆமாம். இது எவ்வளோ ஒரு கல் விலை? எத்தனை? 45 ரூபா. 45 எங்களுக்கு தெரியாது, டக்குன்னு சொல்கிறாரு. அவர் தான் பார்த்து அவரு தான் எல்லாமே, எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால் இது 45 ரூபா ஒரு கல் வருது. கிட்டத்தட்ட
எங்கள் வீட்டினுடைய முக்கால்வாசி அரை செலவு இதுவே எடுத்துருச்சு. நீங்க அவுட்ல ஃபுல்லாவே வீட்ல உள்ள மட்டும்தான் ஒயிட் கொஞ்சம் கொஞ்சம் அங்க தெரியும். வெளியில வெளி எல்லாமே ஃபுல்லாவே இந்த கல் தான். கல் தான். அதனால தான் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் ஆகும். புரிஞ்சு சார். நைஸ் ஹால். பூஜா ரூம் சொல்லு. உங்களுடைய அறையா மேம்? நீங்க பார்த்து கண்டிப்பா மேம் சொல்லுங்க. ஒரு டிவைன் அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கும். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். நீங்க எங்க வீட்ல உள்ள அங்கெல்லாம் பார்த்துருந்தீங்கனாலும் தெரிஞ்சிருக்கும். எங்க திரும்பினாலும் கிருஷ்ணன் தான் இருப்பாரு. நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே எங்க வீட்ல ஒரு கிருஷ்ணா இதே மாதிரி இருந்தாரு. ஸோ அதே மாதிரி ஒரு கிருஷ்ணனை நான் வாங்கணும்னு நினச்சி ஒரு ட்ரீம் பண்ணி மனசுக்குள்ளே யோசிச்சு வச்சுருந்தேன் இதே மாதிரி ஒரு கிருஷ்ணர் கிடைக்கணும்னு. இவரோட ஸ்டோரி பெரிய ஸ்டோரி. ஆமாம். ஃபுல்லாக கேரளா ட்ரெடிஷன் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுவீங்களா? லைக் எந்த மாதிரி மேம் நீங்கள் ஜென்ரலாக? ரெண்டுமே தமிழ் ரெண்டுமே கேரளா மிக்ஸ் பண்ணி நாங்கள் பொங்கலும் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம், தீபாவளியும் எல்லாமே அந்த மாதிரி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஆமாம். அதனால என்னன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். அங்கத்த ஃபெஸ்டிவலும் கொண்டாடிப்போம், இங்கத்த ஃபெஸ்டிவலும் கொண்டாடிப்போம். மனசுக்கு ஏத்தாப்புல சந்தோஷமா கண்டிப்பா. நைஸ். அண்ட் கதகளி மாஸ்க். ஆமாம். சூப்பர். நீங்க பரதநாட்டியம் டான்ஸர். பரதநாட்டியம் டான்ஸர். நைஸ். வெளியில கொஞ்சம் நம்ம வெளியில நம்ம டீகோடே பண்ணல. வெளியில வாங்க ப்ளீஸ் வாங்க டீகோட் பண்ணலாம். இது வந்துட்டு பார்த்திருப்பீங்களா டான்சர்ஸ் யூஸ் பண்ற நட்டுவாங்கம். இது பேர் என்ன மேம்? நட்டுவாங்கம். ஓகே. இது யார் பண்ணுவா? நீங்க பண்ணுவீங்க? குரு தான் பண்ணுவாங்க. ஒரு அதாவது கிளாஸ்ல தட்டும்போது தட்டுக்களின்ற ஒரு ப்ராப் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு ஸ்டேஜ்ல டான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நம்ம இதுதான் யூஸ் பண்ணணும். ஓகே. இதுதான் நட்டுவாங்கம். இதெல்லாம் குதக்க திக்கு தக்க ததிங்கி நட்டோம் தான் குத்தனா குத்தரே குத்தஜம் தஜம் 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 தத்த குத்தனா குத்தரே குத்தஜம் தஜம் 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 தத்த குத்தனா குத்தரே குத்தஜம் த இப்படி வரும். வைதேகி காத்திருந்தாங்க பயங்கரமா அப்படி போவார்ல அந்த மாதிரி நாங்க அப்படி பண்ணுவோம்னா டீசென்ட்டா நல்லா இருந்துச்சு மேம். இது வந்து ஆக்சுவலி எங்களோட பையன் கத்துக்கிறான். இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் கொன்னக்கோல். ஜதி சொல்றதுக்கு பேரு கொன்னக்கோல். நீங்க பாத்திருப்பீங்களா? இது சந்திரமுகில தாம் தருகிடு தீம் தருகிடு அது ஒரு ஆர்ட் ஃபார்ம். பாட்டு மாதிரி அது வந்து கொன்னக்கோல். ஜதி கத்துக்கிறது கொன்னக்கோல். சார் வீட்டில் என்ட்ராரப்பவே வந்து பார்த்தோம். எப்படி திறக்கிறதுன்னு பார்த்துட்டு இருந்தா இது திறந்துறப்போ கையோட 2 வந்துருச்சா? இல்லை, இது வந்து ஒரு ஸ்பெஷல் தான். இது வந்து சார்கிட்ட நம்ம கேட்டு பண்ணது தான். 4 இதாக இருக்கும். இது தனியாக 4 பார்ட்ஸாக இருக்கலாம், இது தனியாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலில் நம்ம பழைய படத்துல அப்படியே ஒரு ஹீரோயின் ஓபன் பண்ணி இப்படி எல்லாம் வந்து நிப்பாங்க. அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஹீரோ இருக்காரு, ஹீரோயின் வரணும்ல. வாங்க வாங்க வந்துரு. இதுதான் நமக்கு ஒரு சான்ஸ். நம்மளை வச்சு யாரும் படம்லாம் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பாப்பீங்களா நீங்க? ஐயோ நான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். இங்க நின்னு நிறைய பண்ணிருக்கேன். இங்க வந்து நிக்கும்போது ஏதோ அந்த பழைய நாகவல்லி சந்திரமுகி மலையாளத்துல அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது உண்மைதான், சந்திரமுகி தான். சந்திரமுகி இல்ல, அவங்க அப்படிதான் ஒரு ஜன்னல் அப்படி பாத்துட்டு சோபனா அது ஞாபகம் வரும். இது அந்த மாதிரி அது ஸ்பெஷல். அப்புறம் இது வந்து யாராவது கதவு தட்டுறாங்க அப்படின்னா இங்க இருந்து வந்துட்டு தட்டுனா இது பண்ணுறதுக்காக இது ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது போக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நானே சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்க நான் இதெல்லாம் சொல்லிட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இது நீ மணி அடி. இது வந்து டெய்லியும் பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாமி வாங்கன்னு கூப்பிடுறதுக்காக. சாமி இங்கதான் இருக்காரு. இருக்காரு. தூக்கு விளக்கு, தூக்கு விளக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுவே ரொம்ப வெயிட்டா இருக்கு. அது வந்து வெண்கலம் கொஞ்சம், அதனால வெயிட்டா இருக்கும். அது அதனாலதான் சவுண்டும் அப்படி இருக்கு. வெண்கலத்துல மட்டும்தான் மணி வந்து நல்ல சவுண்டு கிடைக்கும். நார்மல்ல கிடைக்காது. இது தூக்கு விளக்கு. இது அவங்க வைக்காது. இது வந்து என்னுடைய நண்பர் இப்படி பண்ணுங்க, இப்படியா அது அவரே செஞ்சு அவரே கொண்டு அவருக்கான அவரே பண்ணது. அவன் என்னுடைய நண்பர் கொடுத்தது. இது வந்து நல்ல காத்தெல்லாம் அடிக்கும்போது அப்படியே மெதுவாக ஆடும். அப்போ அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். ரசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. அவன் இல்ல நண்பர் கொடுத்து இல்ல எங்களுக்கு ரசிச்சு அவர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவர் தெரிஞ்சிருக்கோம் இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு இது கொடுக்கணும்னு நினைச்சிருப்பாரா இருக்கலாம். இது வந்து யாராவது வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா
அழகா ஈவினிங் டைம்ல சாருபடி சாரிப்படின்னு இது சொல்லுவோம். சாரிப்படியா சார்? ஆமா, அப்படியே சாஞ்சிக்கலாம். நல்லா சாஞ்சிக்கிட்டு ஜாலியா இருக்கும். ஜாலியா காத்து இருக்கும். நல்லா காத்தடிக்கும் போது சூப்பரா இருக்கும். மலையாளம் டம் சாரிப்படின்றதா? தமிழ் தான். தமிழா? சாஞ்சு உட்காருன்னு நம்ம சொல்றோம்ல, அதுதான் சாரி. முடிஞ்சு போச்சுங்க. சாரி எங்களுக்கு தெரிஞ்ச சாரி சார். சாரி அந்த சாரி இல்ல இது. அது இந்த வீடு கட்டும்போது ஒரு டைமும் நாங்கள் அங்கிள் கிட்ட கேட்போம், ஆர்கிடெக்ட் அங்கிள்கிட்ட, அங்கிள் இங்கே உட்கார்ற மாதிரி வேணும், அங்கே உட்கார்ற மாதிரி வேணும். அந்த ஜன்னலில் பார்த்தீங்கன்னா தெரியும் உட்கார்ற மாதிரி இருக்கும் எல்லாத்துலேயும். அப்போ சொல்லுவார், எங்கெங்கே தான் உட்காருவீங்க, வேலை செய்ய வேண்டாமான்னு. ஆனால் இப்போ யோசிக்கிறோம், அங்கே உட்காரெல்லாம் டைமே இல்லை. உட்காரணும்னு ஆசையாக இருக்கும், டைம் இருக்காது. இப்போது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது மேலே எல்லாம் இதே மாதிரி ஒரு ஏரியா மேலே இருக்குது. டைம் இருக்கும்போது ஓடி ஆமாம், அது உண்மைதான். உட்காரும்போது உட்கார்ந்துடணும். நீங்க இந்த ஈவினிங் டீ குடிக்கணும் அதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஞாபகம், டின்னர் டைம்ல தானே வீட்டுக்கே வரும். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. So, உங்களுடைய காதல் பத்தி சொல்லுங்க. அரேஞ்ச் மேரேஜ், அதுக்கப்புறம் இப்போ பாக்குறப்ப வந்து ரொம்ப 17 இயர்ஸ் ஆச்சுல கல்யாணம் ஆகி. 17 எப்படி கணக்கு போட்டு கேட்ட வந்தப்ப கேட்டுட்டேன் நானு. சொல்றாரு அவர் முதல்ல எல்லாம் நூறு விட்டுட்டு அப்படி ஓகே அப்படியே விட்டு வாங்கிட்டாரு. 17 இயர்ஸ் ஆஃப் டுகெதர்னஸ். ரொம்ப சந்தோஷம். பாக்குறப்பயும் வந்து ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரி அழகா நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க, நீங்களே ஃபன் பண்ணிக்கிறீங்க. ஒரு காதல் திருமணம் மாதிரி இருக்கு. ஆனா உங்களுடைய அரேஞ்ச் மேரேஜ், உங்களுடைய மேரேஜ் பத்தி சொல்லுங்க. எங்களது அரேஞ்ச் மேரேஜ் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 months ஒரு 5 months கேப் இருக்குது. அப்போ அந்த டைமில் நாங்கள் லவ் பண்ணோம். சூப்பர். சும்மா லவ் பண்ணோம். இப்போ லவ் பண்ணுறோம். சந்தோஷமா இருக்கு. ஆமாம், 17 வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி. லவ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே சமயம் அப்படியா நீங்கள் என்ன வள்ளுவன் வாசுகியானெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா குடும்பத்துலையும் இருக்கிற எல்லா சண்டைகளும் எங்கள் வீட்லேயும் உண்டு. பயங்கரமா சண்டை நடக்கும். சண்டை ஒண்ணுமே இருக்காது. as usual தான் கப்பல். ஒண்ணுமே இருக்காது. அதுக்குதான் எங்களோட சண்டை பெரிய சண்டையெல்லாம் வந்ததே இல்லை. அதே மாதிரி சண்டை வந்தா யாரோ ஒருத்தங்களுக்காக தான் நாங்க சண்டை போட்டுப்போம். நாங்க எங்களுக்காக சண்டையே நாங்க போட மாட்டோம். எங்களுடைய அப்ப எங்களுக்கு 2 யார்கிட்ட போய் ஈகோ காமிக்கணும் இல்லையா? நம்மளை பத்தி எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும், அவரை பத்தி எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது யார்கிட்ட ஈகோ காமிக்கணும்? அது முடியவே முடியாது. ஈகோனா என்ன தெரியுமா உனக்கு? ஈகோனா என்னட்டா, அவன் சொல்லியிருக்கேன் பல நீயா நானா அப்படின்ட்டு இருக்கிறது தானே. நீயா நானாவா, நீயா நானா, அதெல்லாம் இல்ல. ஈகோ இல்ல, நான் ஃபர்ஸ்ட் சாரி, நீங்க அந்த மாதிரியா? ஈகோனா என்ன சொல்லுங்க. ஈகோ ஸ்பெல்லிங் என்ன? இஜிஓ. இஜிஓ, எண்டிங் காட் அவுட். அதெல்லாம் எனக்கு அப்படின்னா என்னன்னா, ஈகோன்னா என்னன்னு கூட தெரியாம ஈகோ இப்படி இருக்காங்கன்னா எவ்வளவு பிளஸ்ட் சார் நீங்க. அப்படியா சொல்றீங்க? ஆமா சார். ஓகே. அதாவது எண்டிங் காட் அவுட் அப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல இருந்து அந்த கடவுள் தன்மை வெளியேறும். அந்த நிலையை தான் ஈகோன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் ஒரு கடவுள் தன்மை இருக்கு. அந்த கடவுள் தன்மை வெளியேறிடுச்சுன்னா வாழ முடியாது இல்லையா? அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த கடவுள் தன்மையை போற்றணும்னா அந்த கடவுளை நமக்குள்ளே வச்சுக்கணும் இல்லையா? அதனால் மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறது, அல்லது நீ பெரியவன் நான் பெரியவன் நினைக்கிறது, அல்லது இன்னொருத்தனை பார்த்து வாழணும்னு நம்ம நினைக்கிறது. நமக்கான வாழ்க்கையை கடவுள் கொடுத்துருக்காரு. நம்ம இப்படியே பேசிகிட்டே இருந்த உட்காந்து ஸ்பிரிச்சுவலில் போயிடுவோம். அதுக்கப்புறம் இவங்க தனியாக ப்ரொவோக் டிவோஷன் ஒரு டிவி ஆரம்பிச்சிருவாங்க. சார் ப்ரொவோக் பக்தி இருக்கு. ஓ அப்படியா? பக்தி, ப்ரொவோக் பக்தி உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாங்க. சார், இங்க வெளியில 2 பேர் இருக்காங்க. கெஸ்ட் 2 பேர் இருக்காங்க. யானைகள் வந்து எல்லாமே வந்து என்னன்னா ஒரு ஐஸ்வர்யத்தினுடைய ஒரு குறியீடு தான் எல்லாமே. இது வைக்கிறது, குதிரை வைக்கிறது ஆகட்டும், அந்த மாதிரி அந்த அழகான பெண்ணாகட்டும், அந்த கிருஷ்ணன் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்களுடைய பாசிட்டிவ் வைப் தான். இது வந்து உருளின்னு சொல்லுவாங்க. உருளிக்குள்ள தண்ணி எல்லாம் வச்சு பூவெல்லாம் வைக்கிறதும் ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் தான் அது. கண்ணாடி, அந்த கண்ணாடி கூட ஒரு சிறப்பான விஷயம். அதனால இதுவும் அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான். சார் கிணறுலாம் இருக்கே சார், அது ஆக்டிவ் கிணறா? தண்ணி இருக்கு. வாங்க பாத்துருங்க. ஒரு பெயர், ஒரு புகழ், ஒரு தளபதி, ஒரே தலைவன், ஜனங்களின் நாயகன், ஜனநாயகன். இந்த கிணறு நான் ஏன் இது ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெயில் காலத்தில் ஆயிடுச்சுன்னா தண்ணியினுடைய மட்டம் குறைஞ்சி போய் தண்ணி வந்து ஒரு மாதிரி சேர் ஆக ஆரம்பிக்கும். தண்ணி கட்டி ஏன்னா தண்ணி ஊறுறது குறைஞ்சிரும். அப்போ அதை குறைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் யாரும்
பண்ணுறது யாருக்கும் தெரியாது. ஓகே. சங்கு பொடி இருக்கு இல்லையா, சங்கு பொடி. சங்கு சங்கு ஆமாம் சங்கு சார். சங்கை வந்து பொடிச்சு வாங்க. ஹாய். நீ வரையா, நீ வந்து என்ன போக மாட்டேங்குது, இன்னும் நகர்ந்துக்கணும். ஓகே. போகுது போகுது போகுதுல்ல. ஹே